ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் சூப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்லேயே ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பராக பண்ண முடியும். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம காயெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதில் எவ்வளோ காய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து 2 காய் தான் எனக்கு இருந்துச்சு. அந்த 2 காய் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். கேரட், பீன்ஸு, நீங்கள் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், இல்லை காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நிறைய எவ்வளோ காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் கூடும். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் தேவை இதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நெய்யோ இல்லை வெண்ணெயோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் கட் பண்ண வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுலேயும் நான் ஒரு அரை தக்காளியும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி நான் கலந்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காரத்துக்காக. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாசனை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கின பிறகு மசாலா சேர்த்துடலாம். அதாவது மல்லிப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா பொடி 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து மிளகு, இதுக்கு மெயினாக மிளகு பொடி கண்டிப்பாக தேவை. மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வாசனை போன பிறகு நம்மளுக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 டீஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு கரைச்சிருக்கோங்க. கரைச்சிட்டு நமக்கு சூப்பு கொதித்து வரும்போது அதில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திக்காகி வரும் சூப்பு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் சூப்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.